பாருங்கம்மா, இந்த கார சட்னி நான் எப்போவுமே வெங்காயம், தக்காளி, பூண்டு, உப்பு இது 4ஐயும் போட்டு அரைச்சிட்டு தாளிப்பேன். அப்படி தாளிக்கும் பொழுது ரொம்ப அப்படியே தெறிக்கும். இந்த சட்னி வந்து தெறித்து இந்த அடுப்புங்கிற மேலெல்லாம் பட்டுடும். அப்போது வாக்கிங் போகும்பொழுது ஒரு மாமியை டிப்ஸ் கொடுத்தாங்க. இது வந்து நீங்கள் சட்னியை வந்து இந்த மாதிரி தக்காளி சட்னி, இந்த மிளகா சட்னிலாம் லாஸ்ட்டாக உப்பு போடுங்க, உங்களுக்கு தெறிக்காதுன்னுவாங்க. இங்கே பாருங்கள், தெறிச்சே வெளியில் வரல பாருங்கள். சட்னி ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஆனால் சட்னி மட்டும் மேலே தெறிக்கிற பாருங்க. உப்பு வந்து லாஸ்ட்டாக போட சொல்கிறாங்க. இது நீங்களும் அந்த மாதிரி தெரிஞ்சுக்குவீங்கன்றதுனால தான் இந்த வீடியோ போடுறேன். அதே மாதிரி தான் நான் இனிமேல் தான் உப்பு போட போகிறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கேழ்வரகு தோசை, பூண்டு சட்னி. நீங்களும் இது மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பரான கேழ்வரகு தோசையும் கார சட்னியும். வாழ்க வளமுடன்.